இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெந்தய களி கிண்ட போகிறோம். சாப்பாட்டு அரிசி 1/4 கிலோ எடுத்து நனைய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். வெந்தயம் 50 எடுத்து நனைய வச்சு அதையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டையும் கரைச்சி கொஞ்சம் அடுப்பை மிதமாக வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெந்தய களி கிண்டுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து இப்படி வச்சு கிண்டணும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் கிண்டணும், இல்லைன்னா பிடிச்சிடும். இதை கிண்டும் போது நல்லா இப்படித்தான் கெட்டியாக வரும். கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தொட்டு இப்படி பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இந்த நேரம் நம்ம கருப்பட்டியை காய்ச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஊற்றி கிண்டுறோம். இதில் கருப்பட்டி பால் தான் நல்லாயிருக்கும் வெந்தய களிக்கு. நம்ம அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கிறணும். நம்ம வெந்தய களி கிண்டியாச்சு, நல்லா இறக்குற பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும், ஏன்னா நம்ம மேலே தெறிக்கும் எண்ணெய். நல்லா கிண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் ஊற்றி கிண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அல்வா மாதிரி இருக்கும் களி. நான் 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி, 50 வெந்தயம், 1/2 கிலோ கருப்பட்டி, 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இனிப்பு அதிகமாகவே போட்டிருக்கேன், ஏன்னா வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் இனிப்பு நிறையா போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.